வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 112வது பகுதியாக யாருக்கெல்லாம் நமஸ்காரம் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது நமஸ்காரத்தின் சிறப்பு ஏற்கனவே அவர் சொன்னார். அப்படி நமஸ்காரம் யாருக்கெல்லாம் பண்ண வேண்டும், பொதுவாக தன்னை விட 3 வயது பெரியவர்களுக்கு தான் நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்பதை தளர்த்தி நாம் எல்லோருக்குமே நமஸ்காரம் பண்ணலாம். அதில் சில விதிவிலக்குகளும் உள்ளன என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அது ஒரு சுவையான தகவல். அதற்காக அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அவருடைய மொழிகளிலேயே பார்ப்போம். 3 வயசாவது பெரியவனாக இருப்பவனுக்கு தான் பூமியில் விழுந்து நமஸ்காரம், மற்றவர்களுக்கு வேறே தினசில் விஷ் பண்ணுவது என்பார்கள். முன்னையே சொன்னார் போல் வினயம் ரொம்ப குறைந்து வருகிற இந்நாளில் நமஸ்கார பழக்கத்தை எவ்வளவு விருத்தி செய்து கொடுத்தாலும் நல்லதுதான் என்பதால் குறைந்தபட்சம் 3 வயசு ஜாஸ்தியாக இருக்கணும் என்பதை பார்க்காமல் நம்மை விட பெரியவர்களாக உள்ள எல்லோருக்குமே நமஸ்காரம் பண்ணிவிடலாம் என்று தோன்றுகிறது. கண்டிப்பான சாஸ்திர விதிப்படியே கூட நம்மை விட வயசில் சின்னவர்களாக உள்ள சில பேர்களுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறது. உதாரணமாக மன்னி, அதாவது அண்ணனின் மனைவி, வயசில் சின்னவளாகவே இருந்தாலும் கூட ஸ்தானத்தால் தாயார் மாதிரி என்பதால் நமஸ்காரம் பண்ண வேண்டும். அதே மாதிரி தான் குருபத்தினியும் ஒருவேளை நம்மை விட வயசு குறைவானாலும் அவர்களை நமஸ்கரிக்கணும். பொதுவாகவே கூட நம்மை விட வயசில் பெரிய எவருடைய பத்தினியும் அவரில் பாதி என்பதாலும் தம்பதி சமேதர்களாக நமஸ்கரிப்பது விசேஷம் என்பதாலும் அந்த ஸ்திரீகளுடைய வயசை பார்க்காமல் விழுந்து நமஸ்கரிக்கணும். வித்யையில் பெரியவர், குணத்தில் பெரியவர், அனுபூதிமானாக இருப்பவர், பக்த சிரேஷ்டர்கள், ஞானிகள், சந்நியாசிகள், ஆத்ம சம்பந்தமான தர்ம சம்பந்தமான ஸ்தாபனங்களில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் உள்ளவர்கள், அதாவது பணம் பதவி அந்தஸ்துகளால் இல்லாமல் வேறே விதங்களில் பெரியவர்களாக உள்ள எல்லோருக்குமே இந்த 3 வருஷ வித்தியாசம் கிடையாது. நம்மை விட வயசில் சின்னவர்களானாலும் நமஸ்கரிக்கணும். குருபுத்திரனையும் அந்த லிஸ்டில் சேர்த்து கொள்ளணும். நிறைய பேரின் காலில் போய் அவ்வாறு விழ அகங்காரம் குறைந்து கொண்டே வரும் என்பதுதான் பொது கொள்கை. அதனால் வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் நாம் இந்த நமஸ்கார சித்தாந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று காஞ்சிமா முனிவர் வலியுறுத்துகிறார். நாமும் அவர் காட்டிய வழியில் நம்மை விட பெரியவர்கள், ஸ்தானத்தில் சில விஷயங்களில் உயர்ந்தவர்கள் ஆகியோர்களை வாய்ப்பு கிடக்கும் போதெல்லாம் விழுந்து வணங்கி நமது பணிவுடைமையை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.